ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தேர்ட் செமஸ்டரில் நிறைய ரெக்கார்டு எழுத போகிறோம். அதில் ஒன்று தான் டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் 2 லெவலில் இருக்குது, லெவல் 1, லெவல் 2. இந்த லெவல் 1 வந்துட்டு நம்ம யூஜியாக இருக்கிறனால 6th to 8th, பிஜியாக இருக்கிறவங்களுக்கும் 6th to 8th தான். சம்டைம்ஸ் 9th 10th கூட எழுதலாம். லெவல் 2 வந்துட்டு யூஜிக்கு 9th 10th, பிஜிக்கு +1 +2. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படின்னா, நம்ம அப்சர்வேஷன் எழுதுகிறோம் இல்லையா, அதே போல் தான் இதுவும். அங்கே நம்மளோட கைட் டீச்சரை நம்ம வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்ம எழுதுவோம் அப்சர்வேஷன். இங்கே நமக்கு டெமோ கிளாஸில் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம எழுதுறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு 2 லெவல். அதில் ஃபஸ்ட்டு லெவல் வந்துட்டு சொன்னேன் இல்லையா, 6th to 8th. ஃபஸ்ட்டு நமக்கு யார், நம்மளோட எஜுகேட்டர்ஸ் நமக்கு டெமோ கிளாஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா நம்ம சீனியர்ஸ், இல்லைனா நம்ம கூட படிக்கிற இது வந்துட்டு பெடகாஜி வைஸாக தான் எழுத முடியும். அவங்கவுங்க பெடகாஜி சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வந்துட்டு இதில் மேஜராக கொண்டு வந்திருப்போம். இப்போது எனக்கு வந்துட்டு மேக்ஸ் மேஜர், அதனால நான் மேக்ஸ் எழுதியிருப்பேன். முன்னுரை எழுதுவோம் ஃபஸ்ட்டு. இப்போது என்னோடய பெடகாஜி ஸ்டாஃப் ஃபஸ்ட் நடத்தினதை நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் எப்போயுமே வந்துட்டு ஆசிரியர் பெயர் எழுதணும். அதாவது நமக்கு பாடம் நடத்தியிருப்பாங்க இல்லையா டெமோ கிளாஸு, அதை தான் நம்ம எழுதணும். அடுத்து எந்த கிளாஸ் அவங்க நடத்துனாங்க, அடுத்து அந்த நம்மளோட பாடம், நம்மளோட அந்த அந்த சப்ஜெக்டில் இருக்க சப்டைட்டில் என்ன, அடுத்து நம்ம எத்தனை நிமிஷம் அந்த கிளாஸ் அவங்க எடுத்தாங்க, எந்த தேதி, இதெல்லாம் நம்ம எழுதணும். இது வந்துட்டு மாடல். இதுதான் ஒரு மாடல். இப்போ அவங்க மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கணும். அந்த மோட்டிவேஷன் அவங்க என்ன மாதிரி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்து பாடத்தை எந்த மாதிரி அவங்க கொண்டு போயிருக்காங்க, அதுதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டைட்டில் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. டைட்டில் இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் அந்த பாடத்தை எப்படி அவங்க கொண்டு போனாங்க நம்ம அப்சர்வ் பண்ணோம் இல்லையா, அதை தான் எழுதணும். அடுத்து நமக்கு இடையில அவங்க கேள்வியெலாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எழுதணும். அடுத்து நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, எந்த மாதிரி கொடுத்தாங்க, இப்போது பிளாக் போர்டில் எப்படி யூஸ் பண்ணாங்க, அவங்க பிளாக் போர்டில் எழுதுனதெல்லாம் தெளிவாக இருந்துச்சா, வரைஞ்சது கரெக்டாக இருந்துச்சா, அந்த மாதிரி. அடுத்து டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க, தெளிவாக யூஸ் பண்ணாங்களா, அது வந்துட்டு ரிலேட்டடாக இருந்துச்சா, அந்த மாதிரி நம்ம எழுதணும். அடுத்து நம்மளோட ஃபீட்பேக்கை நம்ம எழுதணும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இருக்கோம் இல்லையா, நம்மளோட ஃபீட்பேக் என்ன, இந்த பாடம் நடத்துனதில் அந்த டெமோ கிளாஸ் எடுத்தவங்க இப்படி எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபீட்பேக்கு இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கணும். அடுத்து நம்மளோட சிக்னேச்சர், அதாவது நம்ம சிக்னேச்சர் இங்கே இருக்கணும். இங்கே இந்த பாடம் நடத்துனாங்க இல்லையா, அவங்களோட சிக்னேச்சர் இங்கே இருக்கணும். இதுதான் ஒரு மாடல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் நாங்கள் அஞ்சு மாடல் எழுதியிருக்கோம். லெவல் 1க்கு 5 எழுதுவோம், லெவல் 2க்கு 5 எழுதியிருப்போம். சேம் தான், இதே மாடல் தான் இதுக்கும் வரும், மாறாது. கிளாஸஸ் மட்டும்தான் மாறும், கிளாஸ் மட்டும்தான் மாறும், மற்றபடி எதுவுமே மாறாது. சப்டைட்டில்ஸ் எல்லாமே ஒன்று தான். நமக்கு பாடம் அவங்க எடுத்ததை பொறுத்து நம்ம உள்ள கண்டென்ட்டை மாற்றி எழுதிக்கிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. டெமான்ஸ்ட்ரேஷன் அவ்வளோதான். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் எழுதுறது மூலமாக தான் உங்களுக்கு அப்சர்வேஷன் எப்படி எழுதணும்னு ஒரு சின்ன ஒரு பிளான் கிடைக்கும். ஸோ தட் இதோட இதோட பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இங்கிலீஷில் வேணும்னாலும் ஐ வில் சென்ட் இட். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.